ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஜெஸ்ட் காரில் ஆயில் சர்வீஸ்க்காக கஸ்டமர் நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் 4 வீலையும் கழட்டி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில்ல ஃப்ரண்டில் ஒரு பிரேக் பட உலகம் நல்லா இருந்துச்சு. அதனால் பழசே நம்ம பிரித்து மறுபடியும் ஃபிட் பண்ணியாச்சு. ரியல் ஒரு பிரேக் ஷூ கழட்டி செக் பண்ணி பார்த்ததில்ல ரியல் ஒரு பிரேக் ஷூ வந்து ஃபுல்லாக ஒட்ட தேய்மானம் இருந்துச்சு. கஸ்டமர் கேட்டால் ஓகே சேஞ்ச் பண்ணிடுங்க, இதனால் என்ன கமெண்ட் வரும்னு கஸ்டமர் கேட்டாங்க. கஸ்டமர்கிட்ட சொன்னால் அந்த மாதிரி ஹேண்ட் பிரேக் வந்து சரியாக வேலை செய்யாது, ஃபுல் டிக்கு வாங்கினா தான் ஹேண்ட் பிரேக் வேலை செஞ்சிடணும். ஆமாம் தம்பி, எனக்கு வந்து ஹேண்ட் பிரேக் சரியாக வேலை செய்யணும்னு சொன்னாங்க. கஸ்டமர்கிட்ட கேட்டால் உடனே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பிரேக் ஷூஸ் தேஞ்சாலே ஹேண்ட் பிரேக் நிற்காது. ரெண்டாவது வந்து பிரேக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நிற்கும். ஸோ அதனால தான் நம்ம பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணுறோம். இது ஒன் சைடு மட்டும் மாற்ற முடியாது. ரியர்னு வந்தால் லெஃப்ட் ரைட்டு 2 பக்கம் செட்டாக தான் வரும். ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லையும் சரி பிரேக் பேடுமே அப்படியே செட்டாக தான் வரும். இதுலேயும் அதே மாதிரி 2 பக்கம் ஷூ சேர்ந்து தான் வரும். 2 பக்கம் அதை தொடச்சிட்டு 2 பக்கம் சேர்ந்து ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு அதில் ஷூ லாக்கு எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணுறோம். அதே மாதிரி ட்ரம்மை ஏற்ற போகிறப்ப ஹேண்ட் பிரேக் டிக்கு வந்து கரெக்டாக வாங்கணும். 4 டிக்கு 5 டிக்கு கரெக்டாக வாங்குதான்னு செக் பண்ணி பார்த்து தான் மாற்றணும். இல்லைனா ட்ரம் ஒன்று சுற்றாமல் பிரேக் பிடிச்சிக்கிறோம். செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரம்மு எல்லாமே கரெக்டாக ஏறிச்சு. நல்லா ஹேண்ட் பிரேக் 4 டிக்கு வாங்கினதுக்கப்புறம் நல்லா ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் வேணால் கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.